படம் சுமார் தான். கதை வந்து ஒன்றும் புரியல, சரியா புரியல. ஆக்டிங்லாம் சூப்பர், நிறைய இதெல்லாம் நல்லா இருக்கு. புரியல அது எதனால அவங்க பேய் பிடிச்சி இருக்கிறாங்க என்ன இதுன்னு ஒரு விவரம் காட்டல. நல்லா இருக்கு. படத்துல வந்து இந்த மூட நம்பிக்கை அதை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. நல்லா இருக்கு. புரியலன்னா அவங்களுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் வந்து அந்த டைரக்டர் வந்து நம்ம கையில கொடுத்த மாதிரி இருக்கு. கிளைமேக்ஸ்ல வந்து அந்த பெண் வந்து வேற ஒருத்தனை காதலிச்சிருக்காங்க. அதை வந்து அவங்க விடாம வந்து இவங்க வந்து பேய் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கோயிலுக்கு கூட்டு போய் அதை சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு இது பண்ணுவாங்க. ஆனா அங்க ஒருத்தன் வந்து அந்த சாமியாருங்க இதுல வந்து அந்த பெண்ணை வந்து வேற மாதிரி இடத்துல தொடுவான். அப்ப வந்து சூரியோட பார்வையில் நம்ம நிற்போம். இதை வந்து கோயில்ல போய் சரி பண்ணணுமா இல்ல அந்த பொண்ணு மனசுபடி நம்ம விடணுமா அப்படிங்கறத வந்து கிளைமேக்ஸா இருக்கும். அது நம்ம கையில கொடுத்துருப்பாரு டைரக்டர். சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்கவும் வச்சிருக்காங்க. ஒரு சீரியஸான இடத்துல வந்து நம்மளையும் கோவப்படுத்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. நம்ம கூர்ந்து கவனிச்சோம்னா எல்லாமே புரியும். இல்ல, நானும் படத்துக்குள்ளே பயணிச்ச மாதிரி தான் இருக்கு. இப்போ சூரியனும் வந்து தனியாலாம் கிடையாது. நம்ம படம் பார்த்துருக்க ஒவ்வொரு ஆளுமே சூர்யா தான் இருந்திருப்போம் அந்த படத்துல. வந்து பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். எல்லாருக்குள்ளேயும் ஒரு சூரிய ஒளிஞ்சிருக்காங்க. பரவாயில்ல, பார்க்கலாம். இல்ல ஒரு சில சீன் தான். லாஸ்ட்ல எண்டு மட்டும் புரியல, ஒரு முடிவே இல்லாம முடிச்ச மாதிரி இருக்கு. சூர்யா ஆக்டிங் நல்லா இருக்கு. ஹீரோயின் அழகா பண்ணியிருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்லாம் அழகா பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல அப்படிதான். மியூசிக் இல்ல சவுண்ட் எஃபெக்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த மியூசிக்கோட ஃபீல்ல ஃபுல்ஃபில் பண்ணிருச்சு சவுண்ட் எஃபெக்ட். பார்க்கலாம், ஒரு நிமிஷம் பார்க்கலாம். ஓகே, நல்லா பார்க்கலாம். படத்துல எல்லாரோட ஆக்டிங்கும் அப்புறம் வந்து அனபன் செமையா பண்ணியிருப்பாங்க. சூரியனை சொல்ல தேவையில்ல, அவரும் நல்லா பண்ணியிருப்பாங்க. படம் போர் அடிக்கிறது வந்து மைண்ட் செட் பொறுத்து தான் இருக்கு. படம் ஸ்லோவா தான் போகும். கிளைமேக்ஸ் வந்து புரிஞ்சிச்சான்றது இல்ல, அவர் எதுக்காக வந்தாங்கன்றது ஒண்ணு இருக்கும். அவரை மத்தவங்களுக்கு பண்றதை பார்த்து ஃபீல் பண்ணுவாரு, அதோட நிப்பாட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் ஆக்டிங் சொல்ல தேவையில்ல ஜி, எல்லாமே பக்காதான். கொட்டுக்களிங்க நல்லா இருக்கு. படத்துல ஒரு ஒரு இயக்குனர் வந்து ஒரு புதுவிதமான கதை களத்தை ஒரு புதுவிதமான ஃபிலிம் மேக்கிங்ல ஒரு படம் கொண்டு வந்திருக்காருன்னா ஸ்லோவா. நான் இப்போ நம்ம இன்ஸ்டா ரீல்ஸ் பார்க்குறவங்களுக்கு, யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்க்குறவங்களுக்குலாம் இந்த படம் வந்து உட்காந்து பார்க்குற அளவுக்கு இது இருக்காது. இந்த படம் வந்து ரொம்ப பொறுமையா நம்ம வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு படம் பார்க்குறோங்கிற மனநிலையில உட்காந்து பார்க்கணும் தான் இந்த படம் வந்து நிச்சயமா ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்கணும். எல்லாருக்கும் புரியுமாங்கிறது வந்து ஒவ்வொருத்தரோட ஒப்பீனியன் தான். இந்த படம் வந்து ஒரு கிராமத்துல நடக்கிற ஒரு விஷயமா எடுத்திருக்காங்க. இப்ப நாம ஒரு சிட்டில வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒரு வாழ்க்கை. இப்ப நம்ம வந்து யோசிக்கணும், ஒரு அந்த கிளைமேக்ஸ்ங்கிற விஷயம் வந்து எதனால அப்படிங்கிற நம்ம யோசிச்சா நமக்கு ஒரு ஓகே இது இப்படி நடந்திருக்கலாம், இது உண்மையா, இது என்ன அப்படின்னு அவங்க தனி கருத்து தானே அந்த படத்துல. அது சொல்ல முடியாதுண்ணா, நான் சொல்ல முடியாது. அது எல்லாமே சூரிய தவிர்த்து எல்லாமே புதுமுகங்களாதான் படத்துல தெரியுறாங்க. சூரிய அவருக்கு உண்டான தீனியா இந்த படம் வந்து அவர் நடிப்புக்கு தீனியா கிடைச்சிருக்கு. மற்ற கதாபாத்திரங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இயல்பா நேர்த்தியா நடிச்சிருக்காங்க. எதுவுமே வந்து ஒரு ஃபோர்ஸ் இல்லைங்கண்ணா படத்துல. அது தோணலைங்கண்ணா, அது அந்த டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்ணலைங்கண்ணா எந்த இடத்துலயுமே. கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் சூரிய மட்டும் இல்லை, எல்லாமே நடிச்சிருந்தாங்க. கோழி கூட நடிச்சிருந்துச்சு. கோழி, ஆடு, மாடு எல்லாமே நடிச்சிருந்தாங்க. சில சீன்ஸ் கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும். பட் அந்த பொறுமையாக பார்க்குறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தூரம் அந்த இன்டென்ஷன் சீன் வந்துக்கிட்டே இருக்கு. அதனால உங்களுக்கு வந்து அந்த லேக் அடிக்காது. எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்குமா என்னன்ற ஒரு டவுட்டு தான். பிடிச்சிருந்துச்சுன்னா படம் வந்து அவங்களுக்கு புரியுதுன்னு அர்த்தம், புரியலன்னா அவங்களுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். மியூசிக் இல்லாத ஏதாவது குறையா இருக்கா? இல்லைண்ணா, அப்படி தெரியல. இப்போ இவ்வளோ நாள் நம்ம மியூசிக்கோட பார்த்துட்டு இந்த படம் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியல. நான் ஒன்றும் நினச்சேன் என்ன டிஃப்ரென்ஸ் தெரியும், ஒரு அதில் லேக் அடிக்கும்னு நினச்சேன். ஆனால் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியல. அந்த சவுண்டுக்காக அந்த சவுண்டு சில அந்த சீன்ஸ்க்காக தெரியல. டேரக்டர் அதுக்கேற்றாப்புல எடுத்திருக்காரு. ஃபைட்டுக்கா 5 ஸ்டாருக்கு கேட்குறீங்களா? கொடுக்கலாம், ஒரு 4.8 கொடுக்கலாம்.